கன்சிஸ்டண்டா வீடியோ போட ஆரம்பிச்சு இன்னைக்கு இது 19வது வீடியோ. எவ்வளவு நாள் ஓடவே மாட்டேங்குது, என்னடா இது சேனல், ஒருவேளை நமக்கு தான் கிரியேட் பண்ண தெரியல போல. எப்படியாவது அடிச்சு பிடிச்சாது ஃபுல் டைம் யூடியூபரான்னு ஆசைப்படுறதுதான் என்னோட வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த ஹம்பிளஸ்ட் மூவ்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நான் கன்சியூம் பண்ற கண்டென்ட் அண்ட் நான் பார்த்து வர்ற கிரியேட்டர்ஸ், இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் பிகமிங் 1% பெட்டர் எவ்ரிடே. அது என்ன கான்செப்ட், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யூடியூபை பத்தி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன் நண்பர்களே. என்னோட யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதிகபட்சம் போறது வந்துட்டு 200 வியூஸ் தான். வீடியோ பாக்குறவங்க வந்துட்டு நல்லா இருக்கு, மச்சாவா இருக்கு, 10 out of 10 அப்படிலாம் சொன்னாலும் 200 வியூஸ் தான்ப்பா, அதுக்கு மேலாம் கிடையாது அப்படின்ற போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதே வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து போட்டா 7000-8000 வியூஸ் போகும். எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு வெறியாகும் நண்பர்களே. என்னம்மா இது கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்தவரை இன்ஸ்டால வீடியோ போடுறதுன்றது கரைகள் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஜாலியா இருக்கும். ஆனா அதே யூடியூப்ல வீடியோ போடுறதுன்னு பார்த்தா கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி சாவச்சிரும். அதுலயும் நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒழுங்கா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தி ஜர்னி இஸ் கோயிங் டு பி டஃப்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ப்ராசஸ்ல என்னால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னால எவ்வளவு முடியுமோ உடம்புல தெம்பு இருக்கிற வரை உசுர கொடுத்து நீச்சல் அடிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா மூங்கி சாவணும். இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும்போது அதுல கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போடுறதுக்கு எனக்கு தினம் ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. இப்போதைக்கு என் நிலைமை என்னன்னா, நான் வீடியோஸ் போடுறேன், அதுல இருந்து காசு வருமானு கேட்டா இல்ல, அதுல இருந்து வியூஸ் வருமானு கேட்டா கிடையாது. இப்படி எல்லாமே என்னோட யூடியூப் சேனலை பொறுத்தவரை பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே யூஸ்லெஸ் தான் அப்படின்னு தோணுச்சுன்னு வைங்களேன். உங்களுக்கு அப்புறம் அதுக்காக ஓடவே தோணாதுல்ல. நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும்ல, என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் வேஸ்ட் தான் போல, இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும்ல. இப்படி ஒரு மண்டை குழப்பத்துல மாட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மண்டையில மாட்டின ஒரு மேட்டர் தான் பிகமிங் 1% பெட்டர் எவ்ரிடே. தினம் போடுற அந்த 1% எஃபர்ட் மூலமா வருஷத்துல 37 டைம்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்ததை விட பெட்டர் ஆகிருப்போம். அப்படி பார்த்தா என் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் ஓடுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்லதே நான் கண்டுக்காம விட்டுறோம் தான் இருக்குது. நான் எல்லா நாளும் ஒரு ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிறேன். ஆனா அதுக்கான ரீச் கம்மின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ தெரிஞ்சோ தெரியாம இந்த சேனல்ல நான் 13,000 வியூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். 44+ சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா இந்த ரெகுலர் அப்லோட்ஸ்ல வந்து கெயின் ஆகியிருக்காங்க. என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை ஃபிகர் அவுட் பண்ணி சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட லிமிட்டையும் புஷ் பண்ணி ஜாஸ்தி நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மெயின்லி முக்கியமா ஆடியன்ஸ். நான் தினம் போடுற எஃபர்ட் ரொம்பவே சின்னதா இருந்தாலும் அதை கூட பார்த்து எனக்கு ஒரு ஜென்யூனான ஆடியன்ஸ் பேஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த வீடியோல இது நல்லா இருந்துச்சு, இந்த வீடியோல இது நல்லா இல்ல, மாத்திக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் பேஸ் கெயின் பண்ணிருக்கேன்ற போது சந்தோஷம் தான். ஸோ நான் 100-200 சின்னதா நினைச்சிட்டு இருந்த விஷயம் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கெயின் பண்ணி கொடுத்துருக்கு. நான் தான் அதை கண்டுக்கிடாம உட்காந்துட்டு இருந்தோம்னு இருந்துச்சு. இப்படி போடுற எஃபர்ட்ஸ் என்ன நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் ரீச் ஆக வைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த சின்ன விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இந்த ப்ராசஸை பெட்டர் ஆக்கிட்டு இருக்குதோ அப்படின்றது ஒரு நிமிஷம் நின்று இந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால ஒரு 100 வீடியோஸ்க்கு இந்த ரீச் கன்றாவி இதெல்லாம் தலையை சுற்றி தூக்கி போட்டுக்கிட்டு எல்லா வீடியோஸ்லையும் ஒரு ஸ்டெப்பாச்சும் அட்லீஸ்ட் பெட்டர் பண்ணி ஃபார்வேர்டில் போகணுன்றதை மட்டும் நோக்கமாக வச்சு ஓடலான் இருக்கிறேன். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் கோல் இருந்துட்டு தான் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டும் இருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் டு த டாப் போய் ரீச் ஆக எவ்வளோ நாள் ஆகும், நம்மளால முடியுமா முடியாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஆனா அந்த மேட்டர் எதுவுமே நம்ம கையில் இல்லாத விஷயம். நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், புட் தட் 1% எஃபர்ட் எவ்ரி சிங்கிள் டே. அப்புறம் மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருக்கிறேன், மறக்காம கமெண்ட் லைக் போட்டுருவாங்க.